Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 6ல இருக்கிற எக்ஸாம்பிள் 6.14, 6.15, 6.16 வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.14ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ரெண்டு சப்டிவிஷன்ஸுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு என்னென்னா sin 38 டிகிரி 36 டேஷோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் அந்த டேபிள் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். பேஜ் நம்பர் 242ல் வந்து எனக்கு நேச்சுரல் சயின்ஸோட பேஜ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எனக்கு 38 டிகிரி வந்து எனக்கு எங்கே இருக்குன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்குது 38 டிகிரி. அதுக்கப்புறம் 36 டேஷ் வந்து கொடுத்துருக்கேன். 36 டேஷும் எனக்கு இங்கே இருக்குது. அப்படியே நான் கீழே வரேன். கீழே வந்தேன்னா எனக்கு 38 டிகிரிக்கு நேராக எனக்கு 0.6239 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கிறேன். sin 38 டிகிரி 36 டேஷோட ஆன்சர் என்னென்னா 0.6239. அடுத்து எனக்கு என்ன இருக்குன்னா tan 12 டிகிரி 12 டேஷ் வந்து இருக்குது. இந்த நேச்சுரல் இது டேஞ்சன்ட் வந்து tan தீட்டாக்குரியது எங்கே இருக்கும்னா எனக்கு பேஜ் நம்பர் 246லேயும் 247லேயும் இருக்குது. நேச்சுரல் டேஞ்சன்ஸ்னுட்டு போட்டிருக்கும். இப்போ டேனில் 12 டிகிரி 12 டேஷ் 12 டிகிரி வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்குது. 12 டேஷ் வந்து இங்கே இருக்குது. அப்படின்னா அப்படியே கீழே வந்தேன்னா எனக்கு 0.2162 இருக்குது. அதை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். 0.2162. இது ரெண்டையுமே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன்னா எனக்கு 9 + 2 வந்து 11. அடுத்து 6 + 3 வந்து 9. 9 + 1 வந்து 10. அடுத்து இது எனக்கு 3, 8, 0. அப்படின்னா எனக்கு sin 38 டிகிரி 36 டேஷ் ப்ளஸ் tan 12 டிகிரி 12 டேஷோட வேல்யூ எனக்கு 0.8301 எனக்கு கிடச்சிருக்கு. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இங்கே 2 + 1 வந்து எனக்கு 3, 3 + 1 வந்து எனக்கு 4 வரும். அப்படின்னா 0.8401 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் tan 60 டிகிரி 25 டேஷ் மைனஸ் cos 49 டிகிரி 20 டேஷோட வேல்யூ என்னங்கிறத கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் tan 60 25 டேஷ் வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நான் இங்கே இந்த புக்கை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். புக்கில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நேச்சுரல் டேஞ்சன்ஸில் வந்து போய் பார்க்கணும். நேச்சுரல் டேஞ்சன்ட்டில் எனக்கு tan 60 டிகிரி 60 வந்து எனக்கு அதுக்கு அடுத்த பேஜில் வந்துடும். tan 60 டிகிரி இந்த இடத்துல இருக்குது. என்ன டேஷ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 25 டேஷ். அப்படின்னா 25 டேஷ் இருக்கான்னு பார்க்குறேன். 25 டேஷ் வந்து எனக்கு இல்லை. 24 டேஷ் தான் வந்து எனக்கு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 24 டேஷ் வந்து நான் எழுதிக்கிறேன். இந்த இடத்துல இருக்குது. எனக்கு என்ன இருக்குன்னா 1.7603 இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 1.7603. அடுத்து எனக்கு மீன் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கணும். மீன் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 25. நான் எதை கண்டுபிடிச்சிருக்கேன்னா 24க்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படின்னா 60க்கு நேராக மீன் டிஃப்ரென்ஸ் 1ல் வந்து என்ன இருக்குன்னா 12 இருக்குது. அந்த 12 நான் இங்கே ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அடுத்து இருக்க cos 49 டிகிரி 20 டேஷ் வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன். அடுத்து நேச்சுரல் கொசைனில் போய் பார்க்கணும். என்ன டிகிரினா எனக்கு 49 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. 49 வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்குது. 49 டிகிரி. அடுத்து 20 டேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. 20 டேஷ் வந்து இல்லை எனக்கு இல்லை. 18 டேஷ் தான் வந்து எனக்கு இருக்குது. 18 டேஷோட வேல்யூ என்னென்னா 0.6521. அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். எனக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது 20 டேஷ். ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறது என்னென்னா எனக்கு 18 டேஷ் தான் வந்து எனக்கு இங்கே இருக்குது. அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா எனக்கு 2 இருக்குது. அப்படின்னா 2ல் மீன் டிஃப்ரென்ஸ் வந்து 2 பார்க்குறப்ப எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா 4 இருக்குது. அந்த 4ஐ நான் இங்கே மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா டேனை வந்து ஆட் பண்ணுவோம், சைனும் ஆட் தான் பண்ணுவோம். கொசைன் மட்டும், அதாவது காஸ் தீட்டா மட்டும் நான் இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இதை நான் ரெகுலராக எழுதிக்கிறேன். முதல்ல நான் tan 60 டிகிரி 25 டேஷோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போனா இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா, ஆட் பண்ணோம்னா எனக்கு
1.7615 எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே எப்படி ஆட் பண்ணணும்னா, எனக்கு இங்கே வந்து எப்போதுமே நம்ம நார்மலாக ஆட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா, இதை மாதிரி டெசிமல் இல்லாமல் ஒரு நம்பர் கொடுத்தோம்னா இந்த பாயிண்ட் வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வச்சுப்போம். அப்படி பண்ணக்கூடாது. இங்கே எப்படி வந்து ஆட் பண்ணணும்னா, இது வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு பின்னாடி, அதாவது இந்த 3க்கு கீழே வந்து 2 போட்டுக்கிட்டு 0 கீழே 1 போட்டு ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். 1.7603 12 வந்து இங்கே போட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது cos 49 டிகிரி 20 டேஷ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 0.6517 வந்து எனக்கு கிடைச்சிடும். கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா tan 60 டிகிரி 25 டேஷையும் cos 49 டிகிரி 20 டேஷையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா 1.7615 அடுத்து 0.6517 ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா இது வந்து எனக்கு 5 ஆயிரும், இது 10 ஆயிரும், அடுத்து இது எனக்கு 15 ஆயிரும். 15ல் 7 போச்சுன்னா எனக்கு 8 வரும். அடுத்து 10ல் 1 போச்சுன்னா 9, அடுத்து இது 0, இது 1, இது 1. அப்படின்னா எனக்கு 1.1098 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு tan 60 டிகிரி 25 டேஷ் மைனஸ் cos 49 டிகிரி 20 டேஷோட ஆன்சர் எனக்கு 1.1098 கிடச்சிருக்கு. அடுத்தது எக்ஸாம்பிள் 6.15ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தீட்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் sin தீட்டா ஈக்குவல் டு 0.9858 கொடுத்துருக்காங்க. இங்கே எனக்கு sin தீட்டான்னு கொடுத்ததுனால இங்கே நான் எந்த இது டேபிள் பார்க்க போகிறேன்னா நேச்சுரல் சைனுங்கிற டேபிள் தான் வந்து பார்க்க போகிறேன். இந்த இதில் எனக்கு 0.98 வந்து எனக்கு எங்கே வருதுங்கிறத நான் பார்க்கணும். இப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வரேன். 0.98 வந்து எங்கே வருதுன்னு பார்க்கணும். இங்கே தான் எனக்கு 65ல் தான் வந்து 0.9ங்கிறது எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. கொஷினில் என்ன இருக்குன்னா 0.9858 வந்து இருக்குது. எனக்கு இங்கே 0.9857 தான் இருக்குது. 58 வந்து எனக்கு இல்லை. அதனால் நான் இந்த 0.9857 பார்க்குறேன். இது எனக்கு எங்கே வந்திருக்குன்னா 80 டிகிரியில் வந்திருக்கு. அடுத்தது டேஷ் வந்து பார்க்குறேன். எந்த டேஷில் வந்துருக்குன்னா 18 டேஷில் வந்து எனக்கு இது கிடச்சிருக்கு. 18 டேஷில் வந்து கிடச்சிருக்கு. அதனால நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா sin 80 டிகிரி அடுத்தது 18 டேஷ். அதில் வந்து எனக்கு எவ்வளோ வேல்யூ கிடச்சிருக்குன்னா 0.9857 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இன்னும் எனக்கு எந்த வேல்யூ வேணும்னா 0.0001 வந்து எனக்கு மிஸ் ஆகுது. இந்த இது எனக்கு மிஸ் ஆகுது கரெக்டாக. ஏன்னா எனக்கு இங்கே 57 இருக்குது, எனக்கு இங்கே 58 இருக்குது. இந்த வேல்யூ எனக்கு மிஸ் ஆகுறதுனால மீன் வேல்யூஸில் எனக்கு 1 வந்து எப்போ வருதுங்கிறத பார்க்குறேன். எனக்கு அதாவது 80 டிகிரியில் மீன் வேல்யூ வந்து எனக்கு எதில் 1 வருதுன்னு பார்த்தோம்னா 2ல் தான் வந்து எனக்கு 1 வந்து வருது. கரெக்டாக? கரெக்ட். அதனால் நான் இங்கே 2 டேஷ் வந்து எடுத்துக்கிறேன். 2 டேஷில் வந்து எனக்கு 0.0001 வந்து எனக்கு கிடைக்கிது. அதாவது மீன் வேல்யூ 1 கிடைக்கிறப்ப எனக்கு 0.9858 அதாவது கொஷினில் இருக்கிறது எனக்கு கிடச்சிச்சு. அப்படின்னா சைன் ஆஃப் 80 டிகிரி 20 டேஷ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு சைன் தீட்டா ஈக்குவல் டு 0.9858க்கு பதிலாக நான் சைன் 80 டிகிரி 20 டேஷ்ன்னு போட்டுக்கலாம். அதனால் சைன் 80 டிகிரி 20 டேஷ்ன்ட்டு போட்டுக்கிட்டேன். நான் சைனும் எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 80 டிகிரி 20 டேஷ்ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.7656 வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை தீட்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் இந்த டேபிளில் நேச்சுரல் கொசைன்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணணும். நேச்சுரல் கொசைன்ஸில் எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு 2 நம்பர் 0.76 வந்து இருக்குது. இந்த இடத்துல 0.76 வந்து நான் எதுக்கு வருதுன்னுட்டு வரிசையாக பார்த்துக்கிட்டே வரேன். 0.76
0.7 வந்து எனக்கு 76 வந்து எனக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா எனக்கு 40 டிகிரி இந்த இடத்துல தான் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. கொஷினில் எனக்கு 0.7656 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு இங்கே 0.7660 தான் எனக்கு இருக்குது. அதனால் நான் இந்த இதே எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன இருக்குன்னா 40 டிகிரி டேஷ் வந்து எனக்கு 0 டேஷ் வந்து இருக்குது. அதனால் காஸ் டேபிளில் 40 டிகிரி 0 டேஷில் எனக்கு வேல்யூ என்ன இருக்குன்னா 0.760 வந்து எனக்கு இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே என்ன வேணும் 56 இருக்குது, எனக்கு இங்கே 60 இருக்குது. அப்படின்னா எனக்கு 4 இது வந்து எனக்கு மைனஸ் ஆகணும்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 0.0004 வந்து எனக்கு மைனஸ் ஆகணும்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 4 எனக்கு இங்கே 40 டிகிரிலேயே நான் பார்த்தேன்னா எனக்கு 4 மைனஸ் ஆகிற மாதிரி எனக்கு எந்த டேஷில் வந்து இருக்குன்னா எனக்கு இங்கே 2 டேஷில் தான் எனக்கு அப்படி இருக்கு. அதனால் 2 டேஷாக பார்க்குறேன். 2 டேஷில் தான் வந்து எனக்கு 4 வந்து மைனஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த இடத்துல நான் இங்கே 2 டேஷ்ன்னு போட்டுக்கிறேன். அப்படின்னா எனக்கு காஸ் ஆஃப் 40 டிகிரி 2 டேஷ் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 0.7656 வந்து கிடைக்கும். இப்போ தான் எனக்கு இது கிடச்சிருக்கு. அப்போ நான் இங்கே 0.7656 பதிலாக நான் காஸ் 40 டிகிரி 2 டேஷ்னுட்டு போட்டுக்கலாம். நான் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 40 டிகிரி 2 டேஷ்ன்னு போட்டுக்கலாம். அப்படின்னா எனக்கு காசும் கேன்சல். அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி 2 டேஷ்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது எக்ஸாம்பிள் 6.16. அடுத்தது எக்ஸாம்பிள் 6.16. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க ஃபிகரில் இருந்து ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். அதோட ஹைப்போட்டினஸ் சைடு வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நான் 5 சென்டிமீட்டர்னுட்டு அதோட ஹைப்போட்டினஸ் வந்து நான் அடிக்கிறேன். இதோட சைட்ஸை வந்து நான் ஏபிசின்னுட்டும் மென்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இதோட அக்யூட் ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 48 டிகிரி 30 டேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு ஆப்போசிட் வந்து கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஆப்போசிட் வந்து எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் இன்வால்வ் ஆகும்னா சைன் தீட்டாவோட ஃபார்முலாவில் தான் வந்து எனக்கு ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டினஸ்ன்ட்டு எனக்கு கிடைக்கும். இங்கே ஆப்போசிட் வந்து எனக்கு என்னென்னா ஏபி வந்து இருக்குது. இங்கே டீட்டாக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குன்னா 48 டிகிரி 30 டேஷ் இருக்காங்க. டீட்டாக்கு பதிலாக 48 டிகிரி 30 டேஷ்னுட்டு எழுதிட்டேன். ஆப்போசிட் வந்து எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஏபின்னுட்டு நேம் கொடுத்தனால ஆப்போசிட்டுக்கு பதிலாக நான் ஏபின்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை ஹைப்போட்டினஸோட வேல்யூ வந்து எனக்கு 5ன்னு இருக்கு. அந்த 5ஐ வந்து நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இங்கே சைன் 48 டிகிரி 30 டேஷுங்கிறனால இங்கே நேச்சுரல் சைன் டேபிள் வந்து நான் எடுத்துக்கிறேன். நேச்சுரல் சைன் டேபிளில் எனக்கு 48 டிகிரி வந்து இந்த டேபிளில் இருக்குது. இந்த இருக்குது 48 டிகிரி. அதில் 30 டேஷ் வந்து எனக்கு இங்கே இருக்குது. அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னா 0.7490 இருக்குது. அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். 0.7490 ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை 5. அப்படின்னா எனக்கு ஏபியோட லென்த் வேணும்னா இந்த 5ஐ நான் ஈக்குவல் டுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்படின்னா 0.7490 இன்ட்டு 5. அப்படின்னா எனக்கு ஏபியோட லென்த் வந்து எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 0.7490ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்து கிடச்சிருக்குன்னா 3.7450 சென்டிமீட்டர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது ஏபியோட லென்த்து. இங்கே ஏபிங்கிறது வந்து எனக்கு என்னென்னா ஒரு ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் சைடுன்னு சொல்லலாம், அந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டுன்னு சொல்லலாம். இதை ஹைட்டுன்னுட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு இன்னொன்று என்ன வேணும்னா அட்ஜசன்ட் வந்து எனக்கு வேணும். அட்ஜசன்ட் முதல்ல நான் இங்கே வேணாம், அட்ஜசன்ட் வந்து எனக்கு வேணும். அட்ஜசன்ட் வந்து எனக்கு எந்த ஃபார்முலாவில் இன்வால்வ் ஆகும்னா காஸ் தீட்டாவோட ஃபார்முலாவில் இன்வால்வ் ஆகும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டினஸ். இங்கே எனக்கு தீட்டாவுக்கு பதிலாக 48 டிகிரி 30 டேஷ் இருக்குது. அட்ஜசன்ட்டோட நேம் வந்து என்னென்னா பிசி, அதை எடுத்து எழுதிக்கிறேன். டிவைடட் பை ஹைப்போட்டினஸ் வந்து எனக்கு 5 சென்டிமீட்டர். இப்போ எனக்கு கொசைன் டேபிள் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நேச்சுரல் கொசைன் டேபிளில் 48 டிகிரி 30 டேஷ் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். 48 டிகிரி வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்குது. 30 டேஷ் வந்து பார்க்கணும். 30 டேஷ் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்குது. அதோட ஆன்சர் வந்து எனக்கு என்னென்னா 0.6626. அதை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். 0.6626 இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை 5.
இங்கே ஈக்குவல் டுக்கு பின்னாடி இருக்கிற ஃபையை வந்து நான் ஈக்குவல் டுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப எனக்கு மல்டிப்ளிகேஷனாக எனக்கு வந்து மாறிடும். அப்படின்னா 0.6626 into 5 equal to BC. அப்படின்னா 0.6626ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 3.313 சென்டிமீட்டர் கிடைக்குது. பிசிங்கிறது எனக்கு இந்த ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லலாம், இந்த ட்ரையாங்கிளோட பேஸ்ன்னு நான் சொல்லலாம். அப்படின்னா எனக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் வந்து கொஷினில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுக்கு நான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போனா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்கிறது ஃபார்முலா. அப்படின்னா 1/2 இன்ட்டு பேஸை வந்து நான் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா பிசிங்கிற நேமில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஹைட்டை வந்து ஏபிங்கிற நேமில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்படின்னா 1/2 இன்ட்டு பிசியோட வேல்யூ என்னங்கிறத பார்க்கணும். பிசியோட வேல்யூ 3.3113. அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். 3.313 எழுதியாச்சு. அடுத்து ஏபிங்கிறது எனக்கு இந்த டேபிளோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைட்டு. அது வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தேன்னா 3.7450 கண்டுபிடிச்சிருந்தேன். அதை எடுத்து எழுதிட்டேன். இப்போ 1/2 நான் டெசிமலில் எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா 0.50 எழுதிக்கலாம் இன்ட்டு 3.13 இன்ட்டு 3.7450. இது மூணையுமே மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 6.2035925 கிடச்சிருக்கும். ஏரியாவை எப்போதுமே வந்து ஸ்கொயரில் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸில் வந்து எழுதுவோம். இங்கே எனக்கு கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஹைப்போட்டினஸ் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா யூனிட் வந்து எனக்கு என்ன இன்வால்வ் ஆகுதுன்னா சென்டிமீட்டர் வந்து இன்வால்வ் ஆகுது. சென்டிமீட்டர் ஸ்கொயர்னுட்டு நான் எழுதிக்கிட்டேன். அப்போ நான் கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து பார்க்குறப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா 6.2035925 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.